Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மில்க் பேடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் மட்டும் உங்களுக்கு வீட்டில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். 1 கப் மில்க் பவுடருக்கு 1/2 கப் பால், 1/2 கப் ஒயிட் சுகர் ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். எப்போதும் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ஸ்வீட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். காய்ச்சாத பால் தான் நான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். காய்ச்சின பால் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மில்க் பவுடரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாலும் பால் பவுடரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டி தட்ட ஆரம்பிக்கும், அதனால் கேஸை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு சுகரையும் இதோட ஆட் பண்ணிடலாம். சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடும், அதனால் இப்பையும் உங்களுக்கு கட்டித்தட்ட சான்ஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆனோன்னே நல்லா இலகி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறிட்டேன். இப்போ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேஸை ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் கிளறிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கெட்டியாகி கொஞ்சம் கடாயில் ஒட்டாத பதம் வந்த உடனேயே நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. உடனேயே எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா சவுக்குன்னு வாயில் கடிப்படும். அதனால் கொஞ்சம் கடாயில் ஒட்டாத பதம் வந்த உடனேயே எடுத்துருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நான் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா கையில் நெய் எதுவுமே தடவலை, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பாருங்கள், எந்த விரிசலும் இல்லாமல் சூப்பராக நமக்கு மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் டிசைன்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். கையாலேயே என்னென்ன டிசைன் பண்ணலாங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல பதமாக எந்த விரிசலும் இல்லை மில்க் பேடாவில். சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான மில்க் பேடா ரெடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். Happy Diwali!